Hi friends, welcome Sanjeevi Techs. இன்னைக்கு நம்ம சுய தொழில் பயிற்சி வகுப்புல காலர் டி-ஷர்ட்டோட பட்டி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோட பீஸ் கட் பண்ணி தந்திருக்கு. பீஸ் இது ஃப்ரண்ட், அது இது பேக் தட்டு. பட்டி வெட்டி தந்திருக்கிறாங்க. நம்ம ஃப்ரண்ட்ல தான் பட்டி போட போறோம். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டி துணி இதில் ஃபோம் வச்சு நம்ம ரெண்டு பக்கம் மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் சொந்தமாக மிஷின் வச்சுருந்தா இல்லை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கார்மெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு போட்டு எடுத்துகிட்டு போகிற ஒரு சின்ன ஒர்க் தான் இது. நிறைய பேருக்கு அதை எப்படி போடுறதுன்னு தெரியாது. அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். ரெண்டு பக்கம் ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. அது மூணாக டிவைடட் பண்ணுற மாதிரி மடிச்சுக்கலாம். மூணுமே சரி சமமாக இருக்கிற மாதிரி மடித்து உங்கள் விரலால் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த எட்ஜு பாயிண்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இந்த சென்டரில் எனக்கு சென்டர் தெரியுது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணுறேன். சென்டர்லேருந்து 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி அந்த காலரோட எட்ஜில் அந்த பட்டி மேலே கரெக்டாக எட்ஜில் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 5 இன்ச் அளவு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, மார்க் பண்ணி வச்சுக்க. அது வரைக்கும் ஸ்டிச்சிங் பண்ணி திருப்பிக்கிறேன். 1 பாயிண்டில் மட்டும் அந்த ஒரு குத்து மட்டும்தான் வேணும். ஒரு பாயிண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ணும். கொஞ்சம் தூரம் பண்ணிவிட்டு காலர் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த இடத்த கொஞ்சம் எடுத்து விடணும். ஸோ எடுத்து விட்டுட்டு நேராக ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சு. அதை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பாயிண்டில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு முன்னாடி சுருக்கு வராமல் இருக்கும். ஸோ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு உள்ளே விட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடு மேலே எடுத்து விட்டுக்கோங்க. அந்த கீழே தெரிகிற அந்த பட்டி தான் பட்டன் வைக்கிற இடம். மேலே தெரியுது காஜா பண்ணுற இடம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக வர்ற மாதிரி திருப்பிக்கோங்க. பின்னாடி திருப்பி கட்டுற மாதிரி 3 ஒரே மாதிரி இருக்குங்க. நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு பாக்ஸ் போட போகிறோம். பாக்ஸ் சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டோம். பாக்ஸ் போட்டாச்சு. உங்களுக்கு நான் மெதுவாக தைச்சி கட்டுட்ருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஸ்பீடாக செய்கிறவங்க தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவங்க ஸ்பீடாக போடலாம். இந்த பாக்ஸில் எட்ஜிலேருந்து கொஞ்சம் மேலே ஒரு ஸ்டிச் எட்ஜில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பட்டி போட்டாச்சு. நீங்கள் இந்த வேலை கார்மெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு 1500 வரைக்கும் நீங்கள் வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஒர்க் தான் அது. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களை யாருக்காவது இந்த மாதிரி தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன்